நமது மிதுனம் ராசிக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். 1வது வீட்டில் வியாழன் பெரும்பாலும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கையைப் பற்றி நேர்மறையான அணுகுமுறையைக் கொண்டதாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த இடம் ஒரு வலுவான உடலமைப்பு, நல்ல ஆரோக்கியம் மற்றும் ஏராளமான உயிர் சக்தியைக் குறிக்கலாம். வியாழன் ஞானம் மற்றும் கற்றலுடன் தொடர்புடையது, மேலும் 1வது வீட்டில் அதன் இடம் ஒரு கற்றறிந்த மற்றும் புத்திசாலித்தனமான நபரை பரிந்துரைக்கலாம். அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான ஆளுமை, நல்ல பழக்கவழக்கங்கள் மற்றும் நெறிமுறைகள் மற்றும் ஒழுக்க நெறியின் வலுவான உணர்வு ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம். 3வது வீட்டில் உள்ள கேது ஒரு நபரை மிகவும் தைரியமாகவும் உறுதியுடனும் மாற்ற முடியும், அபாயங்களை எடுக்க பயப்படுவதில்லை. இது ஒப்பந்த வேலை, விவசாய வருமானம் அல்லது ஊடகங்கள் போன்ற தொழில்கள் மூலம் நல்ல வருமானத்தைக் குறிக்கலாம். சவாலாக இருக்கும்போது, கேது ஆழமான தகவல்தொடர்பு திறன்களுக்கான திறனைக் குறிக்க முடியும், குறிப்பாக எழுதப்பட்ட அல்லது வாய்மொழி வெளிப்பாட்டில் மக்களை தனிநபருக்கு ஈர்க்கிறது. இந்த இடம் சுதந்திரத்தின் வலுவான உணர்வையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும். 9வது வீடு ராகு தனிநபர்களை பிரதான மதங்களுக்கு வெளியே ஆன்மீக பாதைகளை ஆராயவோ அல்லது வெளிநாட்டு ஆன்மீக நடைமுறைகளை பின்பற்றவோ வழிவகுக்கும். அவர்கள் நிறுவப்பட்ட கோட்பாடுகளை கேள்வி கேட்கலாம் மற்றும் உண்மையைப் பற்றிய தங்கள் சொந்த புரிதலை நாடலாம். 9வது வீடு நீண்ட தூர பயணத்தைக் குறிக்கிறது, மேலும் இங்கே ராகுவின் வேலைவாய்ப்பு இந்த விருப்பத்தை பெருக்க முடியும், இது வெவ்வேறு கலாச்சாரங்களையும் இடங்களையும் ஆராய்வதற்கான வலுவான தூண்டுதலுக்கு வழிவகுக்கிறது. தொழில் மற்றும் பொது பிம்பத்தை குறிக்கும் 10ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் வேலையில் ஒழுக்கமான மற்றும் பொறுப்பான அணுகுமுறைக்கு வழிவகுக்கும், இதன் விளைவாக மெதுவான ஆனால் நிலையான தொழில் வளர்ச்சி மற்றும் வலுவான கடமை உணர்வு ஏற்படும். இந்த நிலைப்பாடு பெரும்பாலும் வெற்றிக்கான நீண்ட மற்றும் கடினமான பயணத்தைக் குறிக்கிறது, விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் உயர் சாதனைக்கான சாத்தியக்கூறுகளுடன். 2வது வீட்டில் சூரியன் பெரும்பாலும் நம்பிக்கையையும் இயற்கையான அதிகாரத்தையும் அளிக்கிறது, இதனால் தனிநபரை ஒரு தலைவராக்குகிறது. செவ்வாய் 4வது வீட்டில் இருப்பதால், அது ஒரு வலுவான உணர்ச்சி இயல்பு, ஆர்வம் மற்றும் குடும்பம் மற்றும் மரபுகளுடன் ஆழமான தொடர்பைக் குறிக்கிறது. 4வது வீடு ஒருவரின் வீடு, குடும்பம் மற்றும் உணர்ச்சி நல்வாழ்வைக் குறிக்கிறது. செவ்வாய் இங்கு ஒரு நபரை தீவிரமான, பாதுகாப்பான மற்றும் வீட்டுக் கோளத்திற்குள் மோதல்களுக்கு ஆளாக நேரிடும்.